இப்ப நாங்கள் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்த்தோம். சோ இதுல நாங்கள் அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் பார்க்கல என்ன காட்சி நாங்கள்னா, இப்ப சன்னுல இருந்து வர்ற எனர்ஜி வந்து பார்ட்டிகல்ஸா தான் வருது. இந்த பார்ட்டிகல்ஸுக்கு தான் நாங்க என்ன பேர் வச்சுனாங்க? போட்டோன் அப்படின்னு பேர் வச்சுனாங்க. இப்ப ஒரு பார்ட்டிகளா வருதுண்டா ஆக்சுவலா அது வேவ் தானே. சோ வேவ்ன்ற கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதே நேரம் பார்ட்டிகல் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. சோ அதனால நாங்கள் பார்ட்டிகல் கோலன்னு காய்ச்சினாங்க. ஆக்சுவலா அதுக்கு வேவ்ன்ற கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. அப்பங்க அந்த போட்டோன்ஸுக்கு நாங்கள் என்ன காய்க்கலாம்? வேவ் லென்த் காய்க்கலாம். ஏனது ஒரு வேவ், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இல்லையா? ஆனா அது பார்ட்டிகலாவும் பாக்குறோம். ஒரு பார்ட்டிகளுக்கு வேவ் லென்த் இருக்கு. சோ பார்ட்டிகளுக்கு வேவ் லென்த். அப்ப நாங்கள் மூவ் பண்ற பார்ட்டிகல்ஸுக்கு மூவ் பண்ற பார்ட்டிகளுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றா ஒரு வேவ் லென்த் கிடைக்கலாம். அந்த வேவ் லென்த் கான்செப்ட் யாரு கேட்கிறார்? டி புரோக்லி கேட்கிறார். டி புரோக்லி என்ன ஒரு பார்ட்டிகளுக்கு வேவ் லென்த் கேட்கறதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று ப்ரொபோஸ் பண்றார். ஆனா இதெல்லாம் எங்க இருந்து ப்ரொபோஸ் பண்ணினாருன்னா, ஐன்ஸ்டீன் எனர்ஜி ஈக்குவேஷன் வந்தா பிறகு அதை கண்டுபிடிக்கிறார். ஐன்ஸ்டீன் இப்ப என்ன சொல்றார்? ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? E is equal to mc square. எனர்ஜி E is equal to mc square. இப்ப நாங்கள் ஒரு போட்டோன் எனர்ஜி எடுத்தோம்னா, இந்த போட்டோனுக்கு ஒரு மேஸ் இருக்கணும். ஒரு பார்ட்டிகல் மாதிரி கன்சிடர் பண்றோம்னா, இந்த பார்ட்டிகளுக்கு ஒரு மேஸ் இருக்கு தானே வேணும். இப்ப அந்த பார்ட்டிகல் மேஸ், ஒரு போட்டோன் மேஸ் தானே. இப்ப அந்த ஒரு போட்டோன் எனர்ஜிக்கு என்ன போடலாம்? E is equal to hf. இப்ப hf is equal to mc squared. இதுல இந்த f காண்டி என்ன போடலாம்? h into c over lambda is equal to mc square. ஒரு c கேன்சல் ஆனா h over lambda is equal to mc. இப்போ ஒரு போட்டோன் மாஸ் into ஸ்பீட். சோ மாஸ் into ஸ்பீட் என்ன? மொமெண்டம். இப்ப மொமெண்டம் is equal to h over lambda. இல்லையா? அப்ப lambda is equal to h over p. இந்த ஒரு கன்செப்டை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் என்ன கேட்கிறோம்? ஒரு பார்ட்டிகளுக்கு மொமெண்டம் இருக்கும். இப்படி ஒரு மொமெண்டம் இருந்தா அதுக்கு ஒரு வேவ் லென்த் கேட்கிறோம். இப்ப இந்த வேவ் லென்த் நாங்க என்னன்னு சொல்றோம்? டி புரோக்லிஸ் வேவ் லென்த் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? lambda is equal to h over p. இந்த lambda தான் டி புரோக்லிஸ் வேவ் லென்த் அப்படின்னு வந்தோம். எங்க இருந்து எடுக்கிறார்? இந்த கன்செப்ட் எல்லாம் உருவானது இந்த ஐன்ஸ்டீன் கன்செப்டுக்கு பிறகுதான். சரி, அப்ப எங்களுக்கு நாங்க நேரடியா lambda h over p என்னது நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதுல இந்த h என்றது என்ன சாமான்? h என்றது என்ன சாமான்? பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். சோ பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் என்ன? h என்றால் lambda is equal to h over p அல்லது p is equal to h over lambda. சோ இப்படி நாம யூஸ் பண்ணிக்கொள்றோம். அப்ப சோ இது டி புரோக்லிஸ் கான்செப்ட். அப்ப இந்த கான்செப்டின் படி வேவ்லென்த் கேட்கிறோம். சரிதானே? இப்ப அதுல உள்ள கேள்வியில பாருங்க. பாருங்க. So find the wavelength associated with an electron beam. So having kinetic energy 100 electrovoltage. So given me is equal to this one, h is equal to this. இப்ப so kinetic energy of electron வந்து 100 electrovoltage. So அது இந்த wavelength என்னன்னு காணணும். அப்ப உங்களுக்கு wavelength காணணும்னா h over p. So இதுல momentum தெரிஞ்சா காணலாம்.
இப்ப சோ கைனடிக் எனர்ஜி வந்திருக்காருல்ல. சோ கைனடிக் எனர்ஜி என்ன? half mv ஸ்கொயர். அப்ப சோ half into இது நான் எப்படி போடலாம்? m ஸ்கொயர் v ஸ்கொயர் ஓவர் m. ஒரு m ஆல மல்டிப்ளை பண்ணணும் மேல இங்க. இப்ப இது மொமெண்டம் ஸ்கொயர்னு வந்து வரணும் இல்லையா? அப்ப இதை இங்க கொண்டு வாங்க. அப்ப 2m into kinetic energy is equal to momentum square. அப்ப momentum is equal to எல்லாம் ஸ்கொயர் இருக்கிறது 2 m-க்கு என்ன போடுவீங்க? so electron mass எவ்வளவு இருந்துக்கிறார்? 9 into 10 to the power 30 minus 31 into kinetic energy of electron என்ன? 100 electron voltage. so 100 into so electron 1.6 into 10 to the power minus இவ்வளவு ஜூல். இப்ப இது 2 into 9 இதுல ஒரு 10 பெருக்கினா 16 வந்துடும். அது அப்படியே இருக்கு எடுக்கும். இதுல ஒரு 10 மிச்சமா இருக்குல்ல, இதோட சேர்ந்தா 10 to the power minus 30. 10 to the power minus 30 19 சேர்ந்தா 49 இல்லையா? இப்ப ரூட் எடுத்தீங்களா என்ன வரும்? ரூட் எடுத்தா p squared is equal. இப்ப ரூட் எடுக்கும் முதல் இதை 50 ஆகுறேன். இதுக்கு ரூட் எடுக்கலாம், இதுக்கு ரூட் எடுக்கலாம். இது 50 ஆக்கணும். சோ 50 ஆக்கணும்னா 10 ஆட்டி. அப்ப இங்க 20 into 9 into 16 into 10 to the power minus 50. நீங்க 10 ஆல் டிவைட் பண்ணி இங்க 10 ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்ப ரூட் எடுங்க. p is equal to இதுக்கு ரூட் எடுத்தீங்களா 4 into 5 எழுதலாம் இல்லையா? அப்ப 2 root 5 இது 3 இது 4 into 10 to the power minus 25. எவ்வளவு? 12 into 2 24 root 5 into 10 to the power minus 25 newtons. எங்களால் வேவ்ல இருந்து கேட்டது. நான் இப்ப தேவையில்லாம மொமெண்டத்தை யோசிக்கொண்டிருக்கேன். இது மொமெண்டம் எங்களை கேட்டது வேவ்ல. அப்ப என்ன போடுவீங்க? So lambda is equal to HOP. H எவ்வளவு? 6.6 into 10 to the power minus 30 over P. P வந்து 24 root 5 into 10 to the power minus 25. Right. அப்படியே மேல போயிடும். So 6 ஆல வெட்டினீங்கன்னா எவ்வளவு? 4 times இங்க 1.1. அப்ப 1.1 by 4 into 10 to the power minus 19 meters. எவ்வளவு வருது பண்ணது சுருக்கினா? So 1.1 over 4. 0.275. இப்ப எங்களுக்கு 2 points root 5 ஒன்று இருக்கு. இல்ல root 5 விட்டாச்சு. அந்த root 5 ஆல பிரிக்கணும். என்ன வருது ஆன்சர்? root 5 ஆல பிரிச்சிங்கடா. ஏதோ சம்திங் மீட்டர் வரும். அது ஓகே தானே? ஓகே. இந்த சிம்பிளிஃபிகேஷனுக்கு முந்தி இப்படி இருந்த லொக் டேபிள் யூஸ் பண்ணி தான் சிம்பிளிஃபை பண்றதுக்கு. ஆனா இப்ப கேள்வியின் வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி, அதாவது கேள்வி ஒரு பேராகிராஃப் ஒரு பேஜ் ஃபுல்லா இருந்து நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து கூடவா இருந்த கொஸ்டின்ஸ் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து கூடவா இருந்துச்சுண்டா அவன் என்ன செய்யறான்டா சால்விங்குரிய வேல்யூ எல்லாத்தையும் தர்றான் உங்களுக்கு. இப்ப நீங்க நேரடியா என்ன செய்யணும்? அந்த வர்ற பிராக்சன்களுக்கு நேர அவனே வேல்யூ தந்தா
ஸோ கூடுதலாக பிளாக் பண்ணிக்கலாம். அப்ப உங்களுக்கு ஹாஃப் அன் ஹவரை விட குறைய நேரம் தான் எடுக்குது கேள்வின்னா அவன் மினக்கெடுக்கிறதுக்கு லோக் டேபிள் யூஸ் பண்ண சொல்லுவான். ஸோ கேள்வி பெருசா இருக்குதுன்னு சொன்னா சால்விங்குரியதெல்லாம் அவனே தர்றான். இப்ப முந்தின மாதிரி இல்லை. ஓகே, இங்க நீங்க கன்செப்ட் தான் பார்க்கணும். ஐயோ இவ்வளவு சுருக்கலான்னு சொல்லி இந்த சுருக்களை வச்சு கேள்வியை பார்த்தீங்கன்னா வீணா போயிடும். ரைட். இப்ப 23rd பாருங்க. என்னவா? An electron microscope uses electrons accelerated by so voltage of 50 kilowatt. The 50 kilowatt. So find the de Broglie's wavelength associated with the electrons. Right. இப்ப எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல so electrons வந்து 50 கிலோ வோல்டேஜால accelerate பண்ணப்படுதுண்டா. So find the de Broglie's wavelength associated with an electron. So அந்த எலக்ட்ரான் de Broglie's wavelength என்னன்னு கேக்குறாரு. So 50 kilovolt பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்குள்ள அக்சலரேட் பண்ணப்படுது எலக்ட்ரான். இப்ப உங்களுக்கு தெரியும் இந்த எலக்ட்ரானுக்கு இங்க வரைக்கும் ஒரு கைனடிக் எனர்ஜி ஒன்று வரும். இந்த இடத்துல ஒரு கைனடிக் எனர்ஜி வருமல்லோ. அந்த கைனடிக் எனர்ஜி கெயின் என்னதுக்கு ஈக்குவல்? சோ கைனடிக் எனர்ஜி கெயின் தான் ஃபைனலா இருக்கிற கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இன்டு சார்ஜ் இல்லையா? சோ கைனடிக் எனர்ஜி கெயின் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பொட்டன்ஷியல். அப்ப வி இன்டு வி. இப்ப என்ன வரும்? இந்த கைனடிக் எனர்ஜி தான் காணணும். விக்கு என்ன போடுவீங்க? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 50,000. அப்ப 50 இன்டு 10 to the power 3. எலக்ட்ரான் சார்ஜ் வந்து 1.6 இன்டு 10 to the power -9. அவ்வளவு. So 1.6 into 5 என்ன? 8. 8 into இது 10 to the power 4. இதோட சேர்ந்தா 10 to the power -15. இது கைனடிக் எனர்ஜி. அப்ப இதை வச்சு நாங்க என்னது காணலாம்? சோ மொமெண்டத்தை கண்டுபிடிக்கலாம். ரைட். அதுக்கு இங்க எலக்ட்ரான் மேஸ் தரணும் இல்லையா? சோ அது எலக்ட்ரான் மேஸ் அதே எடுப்போம். 9 into 10 to the power -31. அப்ப இங்க half mv square 8 into 10 to the power -15. இப்ப இது ஒரு எம்மால மல்டிப்ளை பண்ணி எம்மால டிவைட் பண்ணி விட்டீங்களா? எப்படி வரும்? பி ஸ்கேர் ஓவர் 2 இல்லையா? இப்ப இங்க பி ஸ்கேர் பை 2 நேர எழுதலாமா? இஸ் ஈக்குவல் டு 8 into 10 to the power -15. தான் கொண்டு வாங்க. 2 into எம்முக்கு 9 into 10 to the power -31 into 8 into 10 to the power -15. இது மீது சேர்ந்தா 16 into 9 into இவர் சேர்ந்தா 10 to the power -46. அப்ப மொமெண்டம் என்ன? ரூட் எடுத்தா 4, இது 3. 4 into 3 12 into 10 to the power -23. இது மொமெண்டம். இனி கேட்டது லாம்டா இல்ல. So lambda is equal to HOP. இது 6.6 into 10 to the power -34 over 12 into 10 to the power -23. இப்ப 6 ஆல டிவைட் பண்ணுங்க. So 1.1 by 2. So into இது மேல போய்க்கு 10 to the power -11. So 1.1 by 2. அவ்வளவு வரும். எங்க வரும்? Lambda is equal to 0.55. அவர் 10 ஆல மல்டிப்ளை பண்ணா 5.5 into so 10 to the power -12 meter. So 5.5 into 10 to the power -2 meter.
Right, 24th. Find the de Broglie's wavelength associated with the moving particle of energy E. இப்ப இதுக்கு என்னெல்லாம் தரணும்? இதே இதைத்தான் இப்ப நாங்க இது சால்வ் பண்ணி சின்னதா கண்டதை நாங்கள் அப்படியே நொட்டேஷன்ல கொடுக்க போறோம். இப்ப எனர்ஜி இ என்றா மொமெண்டத்தை கண்டுபிடிக்கணும். இது இந்த ஒரு பார்ட்டிகல் இல்லையா? அதுக்கு டேட்டா கணக்கு தரணும், பார்ட்டிகல்னு மேத்ஸ் தரணும். எப்படி? எனர்ஜி வந்து இ என்றா பார்ட்டிகல் கைனடிக் எனர்ஜி half mv squared is equal to v. அப்ப இதுல இருந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்? m squared v squared over 2m is equal to v. இது momentum squared is equal to 2mv. இப்ப momentum என்ன வரும்? root of 2mv. momentum தந்துட்டார். momentum கண்டாச்சு. இனி wavelength என்ன வரும்? h over p. அப்ப p காண்டி h over root of 2mv என்ன? அவ்வளவுதான். இங்க சால்விங் எங்களுக்கு இல்ல, அப்படியே நேர போட வேண்டிய. ரைட், next one. Right, 25 பாருங்க. de Broglie's wavelength associated with an electron of mass m and accelerated through a potential difference v is. v is என்ன சமன்? lambda வரணுமா? The de Broglie wavelength associated an electron of mass m accelerated through a potential difference v is lambda. Find the wavelength associated with the proton of mass m accelerated through a potential v. Yeah. இப்ப simple m mass அதுக்குரியது lambdaன்னு தர்றார். பொட்டன்ஷியல் v குள்ளால accelerate பண்ணீங்க. கேபிட்டல் m உள்ள புரோட்டான் lambda என்னதான் கேள்வி. இப்போ என்ன செய்வீங்க? இதே கான்செப்ட்ல ஒன்றுக்கு எடுத்தமெண்டா மேஸோட இது வேவ் லென்த் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு சொல்லி இப்போ ஒரு பார்ட்டிகலை நீங்கள் அக்சலரேட் பண்றீங்க எலக்ட்ரானை. இப்ப இந்த எலக்ட்ரானை நீங்கள் அக்சலரேட் பண்ணீங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் v ஆல. இதுக்கு ஒரு கைனடிக் எனர்ஜி கிடைக்கும் இல்ல? அந்த எனர்ஜி என்னட்டு வருமெண்டா இந்த எலக்ட்ரானுக்கு கிடைக்கிற கைனடிக் எனர்ஜி என்னட்டு வருமெண்டா v into e. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் into சார்ஜ். இதான் கைனடிக் எனர்ஜி. அதுக்கு நாங்க என்ன போடலாம்? half mv square. இது ஸ்பீட் half mv naught squared is equal to v into e. இப்ப இது m squared v naught squared over 2m. அப்ப இது மொமெண்டம் ஸ்கேர் இல்ல? இது அங்க கொண்டு போனா 2mv. அப்ப எனக்கு மொமெண்டம் வந்துட்டு p is equal to root of 2mv. இது எதுக்கு? for electron. எலக்ட்ரானுக்குரிய மொமெண்டம் இப்படி வந்தா அதுக்குரிய வேவ்லென்த் lambda என்ன? h over p. p என்ன? root of 2mv. இப்ப எனக்கு புரோட்டானுக்குரிய இதான் வேணும். புரோட்டானுக்கு போட்டீங்களா இது lambda. நான் lambda p என்று போறேன். அதுக்கு அது வரும் h over root of 2 capital M into அதுக்கும் அதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் அப்ளை பண்றான். புரோட்டான் சார்ஜும் என்ன? அது எலக்ட்ரான் சார்ஜுக்கு ஈக்குவல்.
இப்ப நான் ஒன்று டிவைட் பண்ண என்ன வரும்? lambda over lambda p is equal to HH போயிடும், 2VE போயிடும். அப்ப இது மேல போனா root of m over n. So ரூட்டுக்குள்ள போடுறோம். So root of m over m. அப்ப lambda p தான் எனக்கு வேணும். So lambda p அங்க ஒண்ணு வேணும். இது இங்க வரும். இது இங்க வந்தா root of simple m over capital M into n. இது இங்க வந்துடும். So அப்ப simple m over capital M into n. Okay. பாருங்க. என்னவா? A proton and a particle are associated through the same potential difference. Find the ratio of the de Broglie's wavelength lambda p and lambda a. So the LP and lambda p and lambda a. Okay. So proton and the particle are associated through some potential difference. And இப்ப இதுல என்னன்னா, so proton massum and the particle massum தரணும். So mass of proton வந்து mp அந்த பார்ட்டிகல் வந்து ma. இதே தானே வரும் ஒரே கான்செப்ட்ல. எப்படி? எங்களுக்கு ஒரே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுக்குள்ள அக்சலரேட் பண்ணப்படுது, ஒரே பொட்டன்ஷியலுக்குள்ள அக்சலரேட் பண்ணப்படுதுண்டா. சோ இது இந்த கைனடிக் எனர்ஜி கெயின் என்னதுக்கு ஈக்குவல்? சோ கைனடிக் எனர்ஜி கெயின் வந்து v இன்டு அது இந்த சார்ஜ். இதுல எனக்கு டேட்டா மிஸ் ஆகுது இல்லையா? என்ன மேத்ஸ் தெரியல, சார்ஜ் எப்படி என்ன தெரியல. புரோட்டான் மேத்ஸ் ஓகே, அந்த பார்ட்டிகளோட சார்ஜ் எவ்வளவுன்னு தெரியல. அப்ப நாங்கள் அதை எழுதி விட்டோம். இதே கன்செப்ட் தானே இப்ப தந்தா. இப்ப இந்த ரெண்டையும் சார்ஜ் வந்து ஈக்குவல் தந்துட்டா, சோ இதே கன்செப்ட் இதையே அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டிய. சோ புரோட்டானுக்கு எலக்ட்ரான் போடுவீங்க, அந்த பார்ட்டிகளுக்கு என்ன சார்ஜ் தர்றாரோ அந்த சார்ஜை போட்டு செய்வீங்க. அப்ப நாங்கள் அதை விட்டுருவோம் அந்த கேள்வி. டேட்டா மிஸ்ஸிங் கன்செப்ட் விளங்குது இல்லை உங்களுக்கு? Right. So production of X-ray. இப்ப எக்ஸ்ரேஸ், இப்ப நாங்கள் இது பார்த்து நாங்கள் என்ன பார்த்து நாங்கள் விசிபிள் ரேஸ். இது நான் அடிக்கடி சொல்றேன் என்னன்னா, இது ஞாபகம் வரணும்ன்றதுக்காண்டி அதையும் எழுதி சொல்றேன். எப்படின்னா விசிபிள் ரேஸ் வந்து 400 நானோமீட்டர் டு 700 நானோமீட்டர் ரேஞ்சில் இருந்தது. இன்ஃப்ராரெட் எங்க இருந்தது? 700 நானோமீட்டர் டு 1 மில்லிமீட்டர் ரேஞ்சில் இருந்தது. ஆமல்ல. அப்ப இப்ப எக்ஸ்ரேன்றது எங்க இருக்குமென்னு கேட்டீங்களா? எக்ஸ்ரேஸ் வந்து இன்னும் வேவ்லென்த் இதையும் விட அல்ட்ரா வயலட் அதுகளையும் விட கீழே. அது 0.01 நானோமீட்டர் டு 10 நானோமீட்டர் ரேஞ்சில் இருக்கு. 0.01 நானோமீட்டர் டு 10 நானோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும் எக்ஸ்ரேஸ். ஓகே தானே?
இப்ப இந்த எக்ஸ்ரே நாங்கள் எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் பண்ண போறோம். இது எப்படி சொன்னா இவன் போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இருக்குல்ல, இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ரிவர்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், அதாவது போட்டோன்ஸ ஒரு டார்கெட்ல படைச்சைக்குள்ள அந்த போட்டோன்ஸால ஃப்ரீ எலக்ட்ரான் ரிலீஸ் ஆனது இல்லையா? ஒரு டார்கெட்ல போட்டோன்ஸ் வந்து படைக்க அதுல இருந்து ஃப்ரீ எலக்ட்ரான் ரிலீஸ் ஆனது இல்ல, அப்படியே ரிவர்ஸ்ல கதை. இப்ப ரிலீஸ் ஆன எலக்ட்ரானை திருப்பி கொண்டு வா, எலக்ட்ரான் வந்து அடிச்சா ரிலீஸ் ஆகுது. ஓகே, அப்படியே ரிவர்ஸ் ஆக்ஷன். சரி, சோ அதை நாங்கள் இங்க உருவாக்க போறோம், எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் பண்ண போறோம். சரி, அப்ப எப்படின்னா இங்கே நான் என்னத்தை எடுக்கிறேன்னா இப்ப டார்கெட்டா நாங்க என்னத்தை எடுக்கிறோம்னு சொன்னா சிங்க் பிளேட் எடுக்கலாம் அல்லது டங்ஸ்டன் எடுக்கலாம். இப்ப இந்த டங்ஸ்டன் அல்லது சிங்க் பிளேட் ஒன்று டார்கெட்டா வச்சுட்டு இந்த இப்ப சிங்க இந்த டார்கெட்ல எலக்ட்ரோனை கொண்டு வந்து என்ன செய்யறான், ஹை ஸ்பீட்ல வந்து அடிக்க செய்யறான். எலக்ட்ரான் வந்து ஹை ஸ்பீட்ல வந்து அடிக்குது. இப்ப இந்த எலக்ட்ரான் வந்து இந்த இடத்துல அடிக்கக்குள்ள இந்த சர்ஃபஸ்ல ஒரு எனர்ஜி ஒன்று ரிலீஸ் ஆகும். இப்ப உங்களுக்கு நார்மலாவே தெரியும், ஒரு போல் ஒண்ணு நீங்கள் ஒரு நிலத்துல போட்டு பிடிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? சோ நார்மலா ஒரு போல் ஒன்றுல இப்படி கிரவுண்ட்ல போட்டு பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த கிரவுண்ட் சுடும். அதாவது ஒரு பார்ட்டிகள் வந்து கிரவுண்ட்ல கொலிட்டு நடக்கிற நேரம் அந்த இடத்துல ரிலீஸ் ஆகிற எனர்ஜி, அதாவது அந்த கைனடிக் எனர்ஜி அது என்னவா மாறும், ஹீட்டா மாறி இருக்கும். ஹீட்டா சவுண்டா பிறகு பவுன்ஸ் ஆகிக்குள்ள பிச்சை கைனடிக் எனர்ஜி இருந்திருக்கும். சோ இங்க இந்த எலக்ட்ரான் எனர்ஜி ஹீட்டா மாறுது. ஒருத்தங்க கேட்க எப்படி இந்த எலக்ட்ரானை இங்க போயிடுச்சு, அது நாங்க பார்ப்போம் அடுத்த கேட்க போற மாதிரி தான். இப்ப இந்த எலக்ட்ரான் இதுல வந்து பட்டோன ரிலீஸ் ஆகிற எனர்ஜியால இந்த சிங்க் பிளேட் என்ன செய்யும், சிங்க் டார்கெட் வந்து என்ன செய்யும், ஹீட் ஆகும். ஹீட் ஆக இதுல இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும், எமிட் பண்ணப்படும். இதுல இருந்து எமிட் ஆகிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ல நாங்க என்ன கிணக்க ரிலீஸ் ஆகும். அதுல இருந்து எக்ஸ்ரே நாங்க என்ன செய்ய போறோம், தனியா செப்பரேட் பண்ணி எடுக்க போறோம். அதுதான் எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன். இது எதை போல இங்க எலக்ட்ரான்ஸ் வந்து அடிக்க போட்டோன்ஸ் ரிலீஸ் ஆகுது. முதல் படிச்சது என்ன, போட்டோன்ஸ் வந்து அடிக்க எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். அவ அந்த ரிவர்ஸ் செக்ஷன் தானே ஓமல்ல. இப்ப இந்த போட்டோன்ஸ் வந்து இது வந்து இதுல அடிக்குது, இதுல எந்த எக்ஸ்ரே ரிலீஸ் ஆகுது. இப்ப இங்க இருந்த சிக்கல் எங்க இருந்து இந்த எலக்ட்ரான்ஸ் அனுப்புறது. இப்ப இந்த எலக்ட்ரான் எடுக்கணும், அந்த எலக்ட்ரானை இங்க என்ன செய்யணும், அக்சலரேட் பண்ணி வந்து அடிக்க செய்யணும். ஏன், அவர் கொண்டு வர்ற கைனடிக் எனர்ஜிய இதுல ஹீட்டா மாத்தி அந்த ஹீட் எக்ஸ்ரே உருவாகுது. ஓகே இல்ல, இவ்வளவுக்காண்டி நாங்கள் ஒரு செட்டப் ஒண்ண வச்சுக்கோம். அந்த செட்டப் டயக்ராம் இருக்கு பாருங்க, பேஜ் நம்பர் 11ல. எப்படி இதுல இது வந்து கிளாஸ். இப்ப இந்த இது கிளாஸ். நான் கேமராவை பார்த்து பேச முடியாது, நான் நீங்க மெசேஜ் பண்ணினாலும் நீங்க லேப்டாப்பை பார்த்து பார்த்து தான் கேட்கிறேன்னா, அதனால கேமராவை பாக்குற இது வந்து குறைவு. நான் இப்படி பார்த்துட்டு இருந்தேன்னா நீங்க மெசேஜ் பண்ணீங்க, மெசேஜ் மிஸ் ஆயிரும். அதனாலதான் நான் இங்க பாக்குறேன். சரி, என் ஃபேஸ் இம்பார்ட்டன் இல்லை தானே இதை பார்ப்பது. சரி,
இப்ப இங்க வரேன், இதுல என்ன செய்யறேன், இதுல இந்த டங்ஸ்டன் பிலமெண்ட் கொண்டு வந்து இதுல வச்சு இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா கரண்ட் கொடுக்குறேன். இதுல டங்ஸ்டன் பிலமெண்ட் இருக்குது. இதுக்குள்ளால என்ன செய்யுது, கரண்ட் ஓடுது. இப்ப இந்த இதுக்குள்ளால கரண்ட் ஓடிக்க இந்த டங்ஸ்டன் ஹீட் ஆகி அதுல இருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். இந்த டங்ஸ்டன் ஹீட் ஆகிக்க அதுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது இல்லோ, அது அந்த அட்டம்ஸ்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யுது, ரிலீஸ் பண்ணும். இப்ப இதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். அப்ப இந்த டங்ஸ்டன் இதுக்குள்ள கரண்ட் ஓடிக்க இதுல இருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். ஓகே தானே. இப்ப இந்த எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகி இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன செய்யணும், இப்ப எக்ஸலரேட் பண்ணணும். நான் இதுல வச்சுட்டு இப்ப டார்கெட் அது வந்து சிங்க், ரைட். இப்ப இந்த டார்கெட்டை வந்து இவர் அடிக்கிறார். அடிச்சா அவன் இந்த எலக்ட்ரான்ஸ் ஹை ஸ்பீட்ல வரணுமே, ரிலீஸ் ஆகிற எனர்ஜி ஹை ஸ்பீட்ல வருமோன்னு கேட்டா இல்ல, அது சும்மா வரும். அது இங்க வர வேண்டிய தேவையும் இல்லையே. இப்ப இந்த எலக்ட்ரான் இதுல ரிலீஸ் ஆகும், பட் அங்க வரணும்டா அவரை நீ என்ன செய்யணும், அக்சலரேட் பண்ணணும். அதை அக்சலரேட் பண்றதுக்காண்டி நான் என்ன செய்யறேன், இதுல ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ண. எப்படி, இங்க ஒண்ணு வந்து ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அது எப்படி ஹை வோல்டேஜ் அப்ளை பண்றேன். சோ ஹை வோல்டேஜ்ல நாங்கள் ஒரு வோல்டேஜ் ஒன்று அப்ளை பண்ணினா இப்ப என்ன நடக்கும், இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க வரும். இந்த ஹை வோல்டேஜ் கொடுக்க எப்படி கொடுக்கணும், எலக்ட்ரான் போகணும் அங்க, இங்க இருந்து அங்க. அப்ப இதுல நெகட்டிவ் சார்ஜும் இங்க பிளஸும் வரணும் இல்லையா. அப்ப இங்க நெகட்டிவ் இங்க பாசிட்டிவ் இருக்கத்தக்கதா ஒரு ஹை வோல்டேஜ் ஒன்று அப்ளை பண்ணால் இந்த ஹை வோல்டேஜால எலக்ட்ரான் இங்க அக்சலரேட் பண்ணி வந்து அடிப்பேன். சோ அடிச்சா ஒரு எலக்ட்ரான் வந்து அடிக்க ஒரு போட்டோன் ரிலீஸ் ஆகும். அங்க அதே கன்செப்ட் தான், ஒரு போட்டோன் வந்து அடிக்க ஒரு எலக்ட்ரான் இல்ல. இப்ப இங்க ஒரு எலக்ட்ரான் வந்து அடிச்சா ஒரு எக்ஸ்ரே போட்டோன் ரிலீஸ் ஆகும். இத கணக்க போட்டோன்ஸ் வரும், அதுல இந்த எக்ஸ்ரே போட்டோன்ஸ் கொஞ்சமா வரும், ரைட். அப்ப அந்த எக்ஸ்ரே போட்டோன்ஸ் இதுல இருந்து ரிலீஸ் ஆகிற எக்ஸ்ரே போட்டோன்ஸ் நாங்க எடுத்துவோம். இது ஓகேவா. அப்ப இந்த பேசிக் கன்செப்ட் விளங்குதோ என்ன நடக்குதுன்னு, எப்படி இப்ப அக்சலரேட் பண்ணாங்கன்னு விளங்குதானே. இப்ப சொல்ல இந்த இந்த அப்ளை பண்ற வோல்டேஜ கூட்டினா என்ன நடக்கும், இந்த ஹை வோல்டேஜ் நான் இன்க்ரீஸ் பண்ணினா என்ன நடக்கும், இந்த எலக்ட்ரான் கைனடிக் எனர்ஜி கூடும். சோ எலக்ட்ரான் கைனடிக் எனர்ஜி கூடினா இங்க வந்து இவருக்கு கொடுக்கிற எனர்ஜி கூடும். எனர்ஜி கூடினா ரிலீஸ் ஆகிற போட்டோன் எனர்ஜி கூடும். அதாவது எக்ஸ்ரே போட்டோன் ஃப்ரீக்வன்சி கூடும். எக்ஸ்ரே வந்து ஒரு ரேஞ்சில் இருக்கு. எக்ஸ்ரே வந்து 0.01 நானோமீட்டர் டு 10 நானோமீட்டர். அப்ப ஃப்ரீக்வன்சி கூடணும் என்ன நடக்கும், வேவ் லென்த் குறைஞ்ச எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. இப்ப நீங்க இந்த வோல்டேஜ கூட்டினா ஹை வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்க ரிலீஸ் ஆகிற போட்டோன் எனர்ஜி கூடும். ஓகே. இப்ப இது இந்த இன்டென்சிட்டியை கூட்டணும், எக்ஸ்ரே இந்த இன்டென்சிட்டியை கூட்டணும் என்ன செய்யணும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கூட்டணும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கூட்டணும், இந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகணும் எலக்ட்ரான். இப்ப என்ன செய்வீங்களா, இந்த வோல்டேஜை கூட்டுவீங்க. இந்த சப்ளை வோல்டேஜ் இருக்குல்ல, இந்த வோல்டேஜை கூட்டினா இதுல ஹீட் கூடும். இதுல ஹீட் கூட்டினா இதுல இருந்து எலக்ட்ரான்ஸ் கூட ரிலீஸ் ஆகும். ஓகே. அப்ப இந்த வோல்டேஜை கூட்டினீங்கள் என்றால் எக்ஸ்ரே இந்த இன்டென்சிட்டி கூடும். ஹை வோல்டேஜை கூட்டினீங்கள் என்றா எக்ஸ்ரே இந்த ஃப்ரீக்வன்சி கூடும். ஓகே இல்ல, ரைட். ஆனா உண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் பண்ண படையக்குள்ள
எவ்வளவு எனர்ஜியில எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் பண்ணப்படுதுன்னா, அதாவது இந்த எலக்ட்ரான் கொண்டு வர எனர்ஜி இருக்குல்ல, அது இந்த ஒரு 0.5% தான் இந்த எக்ஸ்ரேயா உருவாகுது. நான் கணக்குகள் செய்யக்குள்ள ஏதாவது அசம்ஷன் செய்து போட்டு செய்வோம். பட் ஆக்சுவலா இந்த எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன்ல இந்த எலக்ட்ரான் எனர்ஜி இருக்குல்ல, அதுல 0.5% தான் எக்ஸ்ரேயா ரிலீஸ் ஆகுது, எமிட் பண்ணப்படுது. 99.5% என்னவா இருக்கு அப்ப? மிச்ச 99.5% உதுல ஹீட் ஆகும் இல்லையா? உதுல ஹீட் இதை விட வேற எக்ஸ்ரே வேற போட்டோன்ஸ் ரிலீஸ் ஆகும். கூடுதலானது இதுல என்ன செய்ய போகுது? ஹீட்டா ரிலீஸ் ஆக போகுது. இப்ப இது ஹீட் அவ்வளவும் இந்த இடத்துக்கு வந்தா அப்ப 99.5% இல்ல, ஏன் இதை விட வேற வேற போட்டோன்ஸ் ரிலீஸ் ஆகும் தானே. இப்ப அந்த எனர்ஜி ஹீட்டால யா அதான் சொன்னேன், வேற வேற ரேஸும் ரிலீஸ் ஆகும். இது போக மிச்சம் என்ன இருக்கும்? இங்க ஹீட் ஆகும். இது இது ஹீட் ஆனாதான் எல்லா ரேஸுமே ரிலீஸ் ஆகும். ஓகே தானே? அப்ப ஹீட் கூடுமல்லோ. இப்ப இந்த ஹீட் கூடுனா, இந்த ஹீட் கூட கூட தொடர்ந்து கூடினா இந்த சிங்க் டார்கெட் என்ன செய்யும்? அது மெல்ட் ஆயிரும். அப்ப அதை கூல் டவுன் பண்ணோம். இதை கூல் டவுன் பண்றதுக்கு நாங்க என்ன செய்யறோம்டா, இதுக்குள்ள நார்மலா இந்த வாட்டர் அனுப்பி எடுக்கிறோம். இந்த வாட்டர் சர்க்குலேட் பண்றோம். எப்படி? இங்க இருந்து கோல்ட் வாட்டர் அனுப்பி அதுக்குள்ளால திருப்பி வெளியால எடுக்கிறோம். வெளியால வரைக்கும் அது ஹாட் வாட்டரா வரும். இதுல இருந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி கொண்டு வருவேன். அப்ப இதுல இருந்து இத ரிலீஸ் ஆகிற எனர்ஜி ஹீட் அங்கால என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கும்? இந்த வாட்டரால வெளியால எடுபட்டு கொண்டு. அப்ப இது இந்த டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்றதுக்கு இதுக்குள்ளால கோல்ட் வாட்டர் அனுப்பி அதை வெளியால எடுக்கணும். ஓகே, அது அவன் இது வரைக்கும் ஓகேவா? இப்ப இந்த கிளாஸ் இதுக்குள்ள வச்சுதானே செய்யறோம். இந்த கிளாஸுக்குள்ள இருக்கிற ஏரியா எப்படி இருக்கும்னு சொன்னா, இது வெக்யூமா தான் இருக்கும். வெற்றிடம் வெக்யூமா இருக்கும். இதுக்குள்ள யார் இருக்க கூடாது. ஏன் யார் இருக்க கூடாது? இப்ப இதுக்குள்ள யார் இருந்தா சிக்கல் ஆயிரும். என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யா என்னது? இந்த எலக்ட்ரான்ஸ் ஹை ஸ்பீட்ல வருது. நான் அப்புறம் பின்னுக்கு கதைப்பாம், இந்த பார்ட்டிகல் பிசிக்ஸ் கேட்கக்குள்ள கதைப்பாம். இந்த நாங்கள் புரோட்டான்ஸை இன்னும் சின்ன சின்ன பார்ட்டிகளா பிரிக்கிறோம்னு பாக்குறோம் இல்ல, குவாக்ஸ் ஆன்டி குவாக்ஸ் எல்லாம் கதைக்க போறோம். இப்ப அது எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாண்டா, இந்த ஸ்பேஸ்ல இருந்து ஏத்துக்கு காஸ்மிக் ரேஸ் இப்படி என்ன ரேஸ் வந்து வந்து சேருதுன்னு சொல்றேன். ஸ்பேஸ்ல இருந்து காஸ்மிக் ரேஸ் என்று கொஞ்சம் ரேஸ் வந்து வருது. அந்த ரேஸ் வந்து என்னது? அக்சலரேட் பண்ணி கொண்டு வருது. கணக்கு அக்சலரேஷன் வர்றது வந்து யாருக்குள்ள என்டர் பண்ணினோன்னு என்ன செய்யுதுண்டா, அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஏர் இருக்குல்ல, இது அட்டம்ஸோட அது என்ன செய்யுது? மோதி இது அயனைஸ்ட் ஆகுது. இதுல இருந்து வேற வேற பார்ட்டிகளை உருவாகுது. கண்டுபிடிச்சோன்னுதான் என்ன செய்யறாங்களா, இந்த காஸ்மிக் ரேஸ் வருதுன்றதை கண்டுபிடிச்சோன்னுதான் என்ன செய்தாங்க, இந்த புரோட்டான்ஸை இன்னும் உடைச்சு பார்ப்போம், அக்சலரேட்டட் பார்ட்டிகளை வச்சு என்ன செய்யறான், நியூக்ளியஸை உடைச்சு அதுல இருந்து புரோட்டான்ஸை இன்னும் பார்ட்டிகளா பார்க்காங்க. நாங்க பிறகு கேட்போம். இப்ப உதய ஒரு கன்செப்ட் இங்க நடக்குது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான்ஸ் ஹை ஸ்பீட்ல போயிருக்க இந்த இடத்துல ஒரு ஒரு மொலிக்யூல் ஒன்று இருந்துச்சுண்டா, இப்ப ஹைட்ரஜன் மொலிக்யூல் இருக்குன்னு வைங்க. ஹைட்ரஜன் மொலிக்யூல் இருந்தா என்ன செய்யும்? இது போய் அடிக்கிற ஸ்பீடுக்கு அது அயனைஸ்ட் ஆகிரும். அயனைஸ்ட் ஆகி மைனஸ் பிளஸ்கள் வந்துச்சுண்டா, அயன்ஸ் வந்துச்சுன்னு சொன்ன மைனஸ் பிளஸ்ல அயன்கள் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்?
இப்ப பிளஸ் இதுல வந்துட்டு மைனஸ் வந்து இங்க நிக்குதுன்னா இந்த எலக்ட்ரான் போய் அந்த பிளஸ் இப்ப பிடிச்சு இழுத்து விட்டுரு. இப்ப இங்க பிளஸ்கள் கூட வந்துட்டா இந்த எலக்ட்ரான் இந்த பிளஸ் பிடிச்சு இழுத்தோன்னா இந்த எலக்ட்ரான் அங்க போகாம வேற இடத்துக்கு போயிடுவேன் இல்லையா? அப்ப அந்த எலக்ட்ரான் பாத்துகள் டிவியேட் ஆகிடும் இதுக்குள்ள ஏர் இருந்து அயனைஸ் ஆகணும். அப்ப இது என்ன வேணும்? நான் இதை வெக்யூமா வச்சுக்கொள்ளும். ரைட், ஓகே. இதுக்கு எடுத்த விளக்கு தானே. இப்ப இந்த எக்ஸ்ரே பேன் இதை நாங்கள் இவ்வளவு செட்டப்பையும் செய்ய இந்த எக்ஸ்ரே நாங்க என்ன செய்யணும்? ஒரு லெட் ஹவுசிங்குள்ள வச்சுதான் இஆர்ஐக்குள்ள வச்சுதான் என்ன செய்யணும்? எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும். ஒரு லெட் ஹவுசிங் ஒன்றுக்குள்ள வச்சுதான் செய்யணுமே. இல்லாட்டிக்கு எங்களுக்கு கேன்சர்கள் வர பார்க்கும். எங்கட கூட இடத்துக்கு பட்டா உங்களுக்கு எல்லாம் தெரியும் மெடிக்கல்ல ஒரு மனுஷனுக்கு 3 தரத்துக்கு மேல எக்ஸ்ரே செய்யக்கூடாதாமா ஒரு இடத்துல இல்லையா? நாங்கள் எத்தனை தரம் எங்களோட உடம்புல எக்ஸ்ரே செய்யறோம். நோமலா கிணதரம் எக்ஸ்ரே செய்யக்கூடாதாமா. கண்டதுக்கும் உடனுடனே எக்ஸ்ரே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ரைட், நாம இதை கணக்க கேட்கக்கூடாது. சார் டாக்டர்ஸ் நாட்டை கேட்டுக்கொள்ளும் உண்மையடா. சார் இப்ப அப்ப இந்த இது என்னது லெட் ஹவுசிங் என்னதுக்காக? அந்த எக்ஸ்ரே வந்து அதுக்குள்ள பெனிட்ரேட் பண்ணி வராது அதுக்காக. இந்த கன்செப்ட் ஓகே தானே? இதுதான் எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன். இனி இந்த எக்ஸ்ரேன்றது என்ன சாமான்டா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். சோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குமோ அத்தனை ப்ராப்பர்ட்டிஸும் எதுக்கும் இருக்கும்? எக்ஸ்ரேக்கும் இருக்கும். சோ அப்ப அதை நாங்கள் பார்க்க தேவையில்ல. சோ இந்த எக்ஸ்ரேஸ் மெயின் யூஸ் உங்களுக்கு தெரியும். நாங்கள் மெடிக்கல்ல ஸ்கேனிங்கு பயன்படுத்துறோம். சோ இதை விட நீங்கள் இந்த மெட்டல் அதுகள் ஹார்டான ஆப்ஜெக்டுகளை கட் பண்ற ஈஸியா கட் பண்றதுக்கு இப்ப லேசர் கட் எல்லாம் வந்துருக்கு. லேசர்களை யூஸ் பண்றோம். சோ கனடாத்துல யூஸ் பண்ணி கொள்றோம். அதுகளை நீங்கள் என்ன செய்வீங்க? ஏர்போர்ட்ல அந்த பேக்குகளை செக் பண்றதுக்கு கஸ்டம்ல இதுகள் செக் பண்றதுக்கு எக்ஸ்ரே தான் யூஸ் பண்றாங்க. இப்படி கணக்கா உங்கள நீங்க என்ன செய்வீங்க? பார்த்துக்கொள்வீங்க. அதை நான் கேட்க தேவையில்லையே. ஆனா அவர்கள் லைட்டா ரீட் பண்ணி கொண்டீங்கன்னா தான் எங்கெங்க அதுகளை யூஸ் பண்றோம்ன்றது. இண்டஸ்ட்ரியல்ல எங்க யூஸ் பண்றோம், மெடிக்கல்ல எங்க, அந்த மாதிரி பார்த்துக்கொள்வீங்க. ஓகே இல்ல? ரைட். இதுல நார்மலா கேள்வி வந்து எப்படி அவரே கணக்கு எடுத்து தந்து போட்டு தான் கேட்பார். சோ மெயினான கான்செப்ட் இதுதான். பிசிக்ஸ் இதுக்குள்ளான் இருக்குது. எக்ஸ்ரே ப்ரொடக்ஷன். இப்ப இது போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டின் ஆப்போசிட் ஆக்ஷன்ன்றது தெரிஞ்சிருக்கும். இங்க ஒரு எலக்ட்ரான் வந்து பட்டா ஒரு எக்ஸ்ரே போட்டோன் தான் நினைவு. ஒரு எலக்ட்ரான் ஒரு எக்ஸ்ரே போட்டோன் தான் நினைப்பாங்க. சரிதானே? ரைட். நான் ஒரு சின்ன கால்குலேஷன் ஒன்று வந்திருக்கேன் போல இருக்கு பாருங்க. சோ பேஜ் நம்பர் 12 பாருங்க. An X-ray tube operated at DC potential difference of 40,000 kilowatt. So produces heat at the rate at the target at the rate of 720 watt, assuming 0.5% of energy of this energy of the incident electron is converted into X-ray radiation. So calculate the number of electrons per second striking the target. எப்படி? இப்ப இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் போகுது. இது டார்கெட்.
இப்ப இதுக்கிடையில அக்சலரேஷன் என்னன்னு கேட்டீங்களா? சோ டார்கெட்டுக்கும் இதுக்கும் இடையில எலக்ட்ரோனை அக்சலரேட் பண்ற அக்சலரேஷன் வந்து 40,000 வோல்ட். சோ இதுல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிற ரேட் வந்து என்னவா? சோ Q by T 720 watt. Assuming 0.5% of energy of the incident electron is converted into X-ray radiation. So இந்த X-ray radiation வந்து 0.5% of so இந்த electron energy. Right. So mass over electron ratio வந்து இவ்வளவு வந்திருக்காரு. Okay. இப்ப the number of electrons per second striking the target. Yeah. இரண்டு வரும். So இதுல X-ray வந்து 0.5% ப்ரொடியூஸ் ஆகுது இல்ல. இப்ப மிச்ச அவ்வளவு நாங்கள் என்னவா அசியூம் பண்ணுவோம்? சோ இதுல ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறத அசியூம் பண்ணுவோம். அப்ப இப்ப இந்த எலக்ட்ரான் எனர்ஜி இந்த 99.5% ஹீட் அசியூம் பண்ணுவோம். ஓகே, அதை வச்சுக்கொண்டுதான் நாங்க என்னது காணலாம்? சோ எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் காணலாம். இப்ப அதை எப்படி போட போறேன்னா, ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்து இங்க வரைக்க ஒரு எலக்ட்ரான் எனர்ஜி என்ன? So one electron energy என்னது வரும்? So V into E. So potential difference into charge. இது நாங்கள் இப்படி என்ன எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுண்டா என்னது வரும்? So total energy of electrons வந்து என்னது வரும்னா VE into N in 1 second. Total energy of electrons 1 secondல வந்து அடிக்கிறேன்னு எடுப்போம். ஏன் எங்கள்ட எனர்ஜி இப்ப டைம் தானே தெரியும். So n செகண்ட்ல வந்து அடிக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து கேபிட்டல் N எடுத்தேன்டா VEN. இந்த தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த VEN வந்து என்னத்துக்கு ஈக்குவல் சொல்லுங்க அப்பா? இந்த எனர்ஜிக்கு ஈக்குவல். இந்த எனர்ஜி என்ன? இவர் கொண்டு வர்ற எனர்ஜி இந்த இது டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான். அந்த எனர்ஜி இந்த 99.5% வந்து எவ்வளவு? 720. இது ஓகேயா? இதுல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப இதுல எங்களுக்கு எலக்ட்ரான் சார்ஜ் தெரியும். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் காணும். அப்ப n is equal to 720 into 100 over 99.5 into so potential difference வந்து 40,000 into 1.6 into 10 to the power minus 9. எவ்வளவு வருது? 3 போயிடும். 72. இந்த ஒரு 0 இதுக்கு தூக்கி போட்டுட்டோம்னா so 995 into 4 into 1.6 into 10 to the power minus 9. இதை சால்வ் பண்ண எவ்வளவு வருது?
divided by 4 divided by 1.6. 1.13 into 10 to the power minus 2. Okay, into 10 to the power 19. About 1.13 into 10 to the power 17 electrons. Electrons per second. I mean, it's okay. Latest சிக்கலண்டா இந்த மிச்ச இதுகளை கதைக்கலாம் எங்களுக்கு முழுக்களுமே ஹீட்டா வர்ற மாதிரி எடுக்கிறேன். Right. So velocity of the incident electron. இப்ப எலக்ட்ரான் வெலோசிட்டியை காணணும். அதை எப்படி காணுவீங்க? அது இதுதானே. ஸோ கைனடிக் எனர்ஜி கெயின் வந்து half mv squared is equal to so v into e. அப்ப v naught squared என்ன 2ve over n. அப்ப 2 into v வந்து 40,000. e over m என்ன சார்ஜ் ஓவர் மேஸ் ரேஷியோ தந்திருக்க. அதான் என்ன e over m. அது 1.8 into 10 to the power 11. இப்ப எவ்வளவு வர போகுது? இது பேக்கினா 3.6. 1.8 இது 12 பேக்கினா 3.6. ஒரு 0 போட்டுடுமா 36 into 4. இதுல ஒரு 1000 வரும். அதை இதுல கொண்டு போட்டு விட்டீங்கன்னா 10 to the power 14. அப்ப v naught is equal to 6 into 2 into 10 to the power 7. அப்ப 12 into 10 to the power 7 meter per second. So the electron speed. Okay.